நண்பர்களே வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஐம்பொன் செயின் தான் வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா ஐம்பொன் செயின் வந்து எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த 100 மில்லிகிராம் அந்த மாதிரி கலந்து மிக்ஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். அதையும் வந்து உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஐம்பொன் செயின் எல்லாமே இப்போ வேலை முடிச்சு வந்துருச்சு. அதே மாதிரி கணத்திலே நம்ம வந்து செஞ்சுருக்கோம். போன டைம் எந்த கணக்கு வச்சோனோ அதே கணம் தான். 10 பவுன் கணம், 5 பவுன் கணம், 3 பவுன் கணம், அந்த 3 கணத்தில் மட்டும்தான். இதில் தான் பார்த்திங்கன்னா 10 பவுன் கணம் அந்த மாதிரி இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 பவுன் கணம், 3 பவுன் கணம் அதுவும் இருக்குது. அதையும் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம செயின் எல்லாமே வந்து பாருங்கள். நல்லா ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு செயின் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ml 200 ml அந்த மாதிரி எவ்வளோ நீங்கள் கேட்குறீங்களோ 900 ml வரைக்கும் நம்ம வந்து இதில் கலர் ஏற்றி நம்ம கோல்டே வந்து ஏற்றி நம்ம வந்து கொடுக்குறோம். சரிங்களா? அதோட செயினையும் காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 5 பவுன் கணம். இந்த பக்கம் விரல்கிட்ட இந்த பக்கம் இருக்கிறது 3 பவுன் கணம். உங்களுக்கு கணமே உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். இந்த 10 பவுன் கணத்தையும் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த பக்கம் பாருங்கள் கனமாக இருக்கிறது 10 பவுன் கணம். இது சிறுசு பாருங்கள் 3 பவுன் 5 பவுன். இது வந்து பார்த்திங்கன்னா 3 பவுன் 5 பவுன் மட்டும் பார்த்திங்கன்னா 1800 அந்த ரேட் வரும். இப்போ பார்த்திங்கன்னா இதிலே பார்த்திங்கன்னா நம்ம ஐம்பொன் செயினில் 5+1 அந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த செயின் பார்த்திங்கன்னா 1600 வரும். 24 inches. நான் சொல்கிறது எல்லாமே செயின் எல்லாமே 24 inches. சரிங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த மில்லிகிராம் ஏற்றி நம்ம எப்படி வேலை செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். ஆர்டர் கொடுத்துருக்காங்க, அதுலேயும் நான் காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி சீல் மட்டும் இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம எவ்வளவு மில்லிகிராம் ஏற்றிருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து இந்த மாதிரி காமிச்சிருவோம். 100 இதில் வந்து பார்த்திங்கன்னா 100 மில்லிகிராம் நம்ம வந்து ஏற்றிருக்கோம். இந்த பாருங்கள் இப்போ தெளிவாக தெரியுதுங்களா? இந்த மாதிரி வந்து நம்ம வந்து தெளிவாக வந்து இந்த மாதிரி சீல் வச்சு நம்ம வந்து அதுக்கு வந்து ஒரு பில்லும் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா 100 ml அப்படி போட்டிருக்கோம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலோட லோகோ அதுவும் பாருங்கள். நம்ம லோகோவும் இதில் வந்து சேனலோட லோகோவும் இதில் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் எவ்வளோ மில்லிகிராம் கலந்துருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஒரு சீட்டாகவும் நம்ம வந்து எழுதி கொடுத்துருவோம். அதையும் உங்களுக்கு நான் அந்த சீட்டும் காட்டுறேன் உங்களுக்கு. அடுத்து பாருங்கள் இந்த 3 பவுன் கணத்தில் இதுலேயும் பார்த்திங்கனாலும் இந்த பாருங்கள் இதுலேயும் ஒரு 100 மில்லிகிராம் அந்த மாதிரி வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம கடையோட லோகோ அது மாதிரி வச்சு தான் நம்ம வந்து செயின் ஃபுல்லாக ஐம்பொன் செயினில் ஃபுல்லாகவே இந்த மில்லிகிராம் ஏற்றுறது ஃபுல்லாகவே நம்ம வந்து செஞ்சு கொடுத்துருக்குறோம். அன்றைக்கி என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்டுக்கு வந்து ப்ளஸ் அந்த மாதிரி வரும். சரிங்களா? இப்போ இந்த செயின் பார்த்திங்கன்னா 1600 சொல்லியிருந்தேன். செயின் உங்களுக்கு எவ்வளவு மில்லிகிராம் ஏற்றணும் அப்படிங்கிற சொன்னிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு மட்டும் ப்ளஸ் போட்டு அன்றைக்கி உள்ள ரேட்டுக்கு வந்து கோல்டு ரேட்டு நம்ம வாங்கி இதில் ஏற்றி கொடுத்துருவோம். சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பில்லும் உங்களுக்கு வந்து கையில் கொடுத்துருவேன். அதில் வந்து உங்கள் கஸ்டமர் நேமு, மொபைல் நம்பரு, ஐம்பொன் செயின் எடை, அதில் எவ்வளோ தங்கம் ஏற்றிருக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம எல்லாமே க்ளீனாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு சீட்டே கொடுத்துருவோம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் செயின் பிடிக்கல அப்படின்னா 7 நாளில் நீங்கள் திருப்பி கொடுத்தீங்கன்னா 500 போக மிச்ச பணத்தை கொடுத்துருவோம். அந்த 500 எதுக்கு நம்ம பிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வாங்கி ஃபங்க்ஷனுக்கு போட்டு யூஸ் பண்ணிட்டு கையில் கொடுத்துறாங்க. அதனால தான் அந்த 500 நம்ம இது பண்ணுறோம். இப்போ 6 மாதத்துக்கு அப்புறம்னா நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா 6 மாதத்துக்கு அப்புறம் தங்க ரேட்டு எவ்வளோ ஏறி இருந்தாலும் உங்களுக்கு வந்து அன்னைக்கு என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்டுக்கே வந்து உங்களுக்கு வந்து அந்த 100 மில்லிகிராம் இருந்தாலும் 200 மில்லிகிராம் நீங்கள் எதை சொன்னாலும் என்ன ரேட்டோ அதுக்கு வந்து நம்ம வந்து கையில் கொடுத்துருவோம். சரிங்களா? பணமாகவே ஜிபே பண்ணிடுவோம். செயின் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்குது. அடுத்து ஆர்டர் கொடுத்தவங்களுக்கு வந்து அந்த செயின் வந்து இப்போ தான் வேலை முடிச்சு வந்திருக்கு. அதில் வந்து மில்லிகிராம் ஏற்றணும். இப்போ ஏற்கனவே ஆர்டர் கொடுத்தவங்க செயின் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த செயின் வந்து இவங்க ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஏற்ற சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 மில்லிகிராம் 100 மில்லி வந்து இதில் ஏற்ற சொல்லியிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 100 மில்லிகிராம் வந்து நம்ம வந்து கோல்டு வந்து ஏற்றிருக்கிறோம். இது வந்து இந்த பக்கம் பாருங்கள் நம்ம கடையோட லோகோ அதுவும் வந்து செஞ்சு இவங்களுக்கு வந்து நம்ம வந்து கொடுத்துட்றோம். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா கடையோட லோகோ தெரியுதுங்களா உங்களுக்கு தெளிவாக? முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக காமிச்சிருக்கேன். ஏன்னா இப்போ தான் எல்லாம் பாலிஷ் போட்டு வந்ததுனால உங்களுக்கு தெளிவாக இது பண்ண முடியல. இந்த மாதிரி சீட்டு வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறேன் பாருங்கள். அதில் வந்து பாருங்கள் பேர், அவங்க பேர், கஸ்டமர் நேம் கொடுத்துருக்குறோம், மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். மொபைல் நம்பரில் பார்த்தீங்கன்னா 8 நம்பர் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா அவங்க ப்ரைவசிக்காக 8 நம்பர் தான் கொடுத்துருக்கேன். 2 நம்பர் சேர்க்கலை. சரிங்களா? ஏன்னா அவங்களோட அனுமதி இல்லாமல் ஃபோன் நம்பர் கொடுக்கூடாதுல, அதனால் நம்ம கொடுக்கல. அப்புறம் ஐம்பொன் செயின் எடை எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். 49,500 இருக்குது. இதில் வந்து நம்ம இப்போ சீட்டில் பாருங்கள் 100 மில்லிகிராம் இந்த செயினில் வந்து ஏற்ற சொல்லியிருந்தோம். அது வந்து இந்த ஏற்றிருக்கோம் பார்த்தீங்களா, தங்கத்தின் எடை அப்படின்னு போட்டு நம்ம வந்து 100 மில்லிகிராம் அப்படின்னு போட்டு ஒரு சீட்டே ரெடி பண்ணி அவங்க கையில் கொடுத்துட்றோம். 7 நாளில் திருப்பி கொடுத்தா அதே தான் எல்லாருக்குமே அதே தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். 500 ரூபா பிடிச்ச போக மிச்சம் கையில் கொடுத்துருவோம். அன்றைக்கி தங்க ரேட் என்ன இருக்கோ அந்த ரேட்டையும் நீங்கள் 6 மாதத்துக்கு அப்புறம் திருப்பி கொடுத்தீங்கன்னா தங்க ரேட் என்ன இருக்கோ அதுவும் கொடுத்துருவோம். அடுத்த செயின் பாருங்கள்.
அடுத்த செயினில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பாருங்கள் எவ்வளவு ஏற்றிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 மில்லி ஏற்றிருக்கிறோம். சரிங்களா, 200 ml வந்து இதில் வந்து கோல்டு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். 200 தெளிவாக தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், அது மாதிரி ஆப்போசிட் பக்கம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்மளோட கடையோட லோகோ. ஏன்னா இதெல்லாம் வந்து தெளிவாக நம்ம பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஐமண்ட் செயின் கொடுத்தா உங்களுக்கு அதில் கோல்டு இருக்கா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு தெரியணுங்கிற அளவுக்கு தான். ஏன்னா எனக்கும் நீங்கள் ரிட்டர்ன் கொடுத்தீங்கன்னா ஒரு 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் கழித்து கூட நீங்கள் திருப்பி கொடுத்தாலும் எனக்கு வந்து இந்த சிகில் இந்த நீங்கள் மேலே என்னோடய பில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துச்சுன்னா போதும். இந்த பாருங்கள் 200 ml ஏற்றிருக்கோம். இந்த செயினில் காமிச்சிருந்தோம், இந்த சீட்லையும் 200 ml ஏற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எதுக்கு நம்ம இந்த 200 ml இதெல்லாம் நம்ம எல்லாம் ஃபுல் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு ரேட்டு சப்போஸ் அதான் சொல்லியிருந்தாலும் உங்களுக்கு ஒரு 3 வருஷம் கழிச்சு நீங்கள் செயினை ரிட்டர்ன் கொடுத்தா கூட 3 வருஷம் கழிச்சு என்ன ரேட் ஏறி இருக்கோ அந்த ரேட்டுக்கு வந்து நம்ம வந்து அதோட தங்கத்தோட அமௌண்ட்டை வந்து ஜிபே பண்ணிடுவோம். அந்தளவுக்கு வந்து இதில் வந்து தங்கம் இருக்கிறதுனால நம்ம எப்படி உருக்கி அந்த செயினை உருக்கி எப்படி பிரித்து எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தெளிவாக தெரியும். அதனால தான் உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக 3 வருஷம் கழிச்சு நீங்கள் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து அந்த தங்கத்தோட ப்ரைஸ் ஜிபே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் தெளிவாகவும் உங்களுக்கு சீட்டு எல்லாமே கொடுத்துருக்கேன். இப்போ இந்த செயினில் பார்த்தீங்கன்னாலும் இந்த 5+1 செயினில் பாருங்கள் இவங்க வந்து 200 ml ஏற்ற சொல்லியிருக்காங்க. இந்த செயினில் வந்து நம்ம 200 ml ஏற்றிருக்கோம். எப்பயும் போல் ஆப்போசிட் வளையத்தில் வந்து நம்மளோட கடையோட லோகோ எல்லாமே வச்சு சூப்பராக பக்காவாக நம்ம வந்து தெளிவாக எல்லா வேலையும் வந்து நம்ம கரெக்டாக பார்த்து வந்து கொடுத்துருக்குறோம். ஏன்னா ஒரு ஐமண்ட் செயின் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கும் லாஸ் ஆகக்கூடாது, எனக்கும் லாஸ் ஆகக்கூடாது. அதனால தான் வந்து இந்த அளவுக்கு வந்து தெளிவாக கொடுத்துருக்கேன். இந்த பாருங்கள் இதில் 200 ml எல்லாமே வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் செயினோட இடம் எல்லாமே டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்குறேன். இதுக்கு மேலே ஐமண்ட் செயினை வந்து இவ்வளவு தெளிவாக வந்து நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு நம்ம தெளிவாக கொடுத்து எல்லோரும் கோல்டு அந்த மாதிரி எல்லாம் இதுக்கு நீ காட்டுவாங்க, ஆனால் ஏற்றிருக்காங்களா இல்லையான்னு தெரியாது. திருப்பி கொடுத்தா பொருள் வாங்கிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து பணமாகவே நீங்கள் வாங்கிக்கிறலாம். அந்த தங்கத்தோட ப்ரைஸ் 3 வருஷம் கழிச்சு ஏறி இருந்தாலும் அந்த ப்ரைஸையே உங்களுக்கு நான் தர்றேன் அப்படிங்கிற அளவுக்கு க்ளீனாக ஐமண்ட் செயின் வந்து ஃபியூராக ஏற்றி உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்குறேன். இந்த ஐமண்ட் செயின் எப்படி இருக்குமோ அப்படின்னு கூட நீங்கள் சில பேர் நினைக்கலாம், வாங்கினா நமக்கு செட் ஆகுமா செட் ஆகாதான்னு. வேணால் இந்த வளையல் இந்த மாதிரி வேணால் வாங்கி பாருங்கள். இந்த SH வளையல் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி பார்த்திங்கன்னா 250 ரூபா. எல்லா சைஸுமே அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க இதில் வந்து 2க்கு 6 மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. இது வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. வந்தோன்னா உங்களுக்கு எல்லா சைஸுமே அவைலபிளாக இருக்குது. இப்போதைக்கு 2க்கு 6 மட்டும்தான் இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. அடுத்தது பாருங்கள் இந்த பட்டை வளையல், கேரளா வளையல்னு சொல்லுவோம்ல, இந்த வளையல் இதில் பார்த்தீங்கன்னா 2க்கு 2லேருந்தே நம்மக்கிட்ட 2க்கு 2, 2க்கு 4, 2க்கு 6, 2க்கு 8, 2க்கு 10 சைஸ் வந்து 5 சைஸ் வந்து இதில் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நல்ல ஐமண்ட் வளையல் வந்து பியூர் ஐமண்ட் வளையல். எதுக்கு உங்களுக்கு இந்த வளையல் நான் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறேன்னா, அப்போ தான் வந்து இந்த ஐமண்ட் செயின் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்மக்கிட்ட வளையல் செட் ஆகிருச்சு அப்படின்னா இந்த ஐமண்ட் செயினும் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து இந்த ஐமண்ட் செயினும் உங்களுக்கு வந்து சூப்பராக செட் ஆகும். சரிங்களா, அதுக்கு தான் வந்து முதல்ல வளையல் வாங்கி பாருங்கள் அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஏன்னா செயின் வந்து 2800 ரூபா போட்டு நீங்கள் வாங்குறீங்க, வாங்கி செட் ஆகலைன்னு என்ன பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதுக்காக தான் இந்த வளையல் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு செட் ஆகிக்கிருச்சுன்னா அப்புறமாட்டி ஐமண்ட் செயின் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். ஐமண்ட் செயினுக்கும் உங்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறேன். அது வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி வளையல் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு கூட உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். 200 ருபீஸ் அந்த கேரளா வளையல். சரிங்களா, அடுத்து பாருங்கள் இந்த கம்பி வளையல், உருட்டு வளையல்னு சொல்லுவாங்க. இந்த எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு ஜோடியாக கூட உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 2க்கு 2லேருந்தே சைஸ் அவைலபிள் இருக்குது. 2க்கு 2, 2க்கு 4, 2க்கு 6, 2க்கு 8, 2க்கு 10 சைஸ் வந்து அவைலபிள் இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஜோடியாக கூட எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அந்த ரோஸ் கலர் பேப்பரில் கூட வச்சு காட்டுறேன். நல்லா சூப்பராக இருக்கும். இந்த வளையல் வந்து எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, ரொம்ப நாளாக இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து அவைலபிள் வந்துருச்சு. வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க. சரிங்களா, சரி நண்பர்களே, உங்களுக்கு வந்து ஐமண்ட் செயின் காமிச்சிருக்கிறேன், வளையல் காமிச்சிருக்கிறேன். உங்களுக்கு இன்றைக்கி காமிச்சிருக்கிற பொருள் எல்லாமே வந்து உங்களுக்கு விளக்கமாக ஒரு தெளிவான விளக்கத்தோடு சொல்லியிருக்கேன். ஐமண்ட் செயின்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே அந்த கோல்டு ரேட்டுக்கு வந்து யாருமே பணம் தர மாட்டாங்க. நம்ம வந்து உங்களுக்கு செயின் பிடிக்கலைன்னா நீங்கள் திருப்பி கொடுத்துட்டிங்கன்னா அந்த கோல்டு ரேட்டு என்னவோ அன்றைக்கு உள்ள ரேட்டுக்கு பணமும் உங்களுக்கு ஜிபே பண்ணிடுவோம். அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்து ஃபியூராக வந்து ஒரு ஐமண்ட் செயின் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஐமண்ட் செயின் வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யோசனையாக இருந்துச்சுன்னா வளையல் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற அளவுக்கு கூட நம்ம சொல்லியிருக்கிறோம். நம்மக்கிட்ட ஐமண்ட் செயினே நல்லா தான் இருக்கும், வாங்கி பாருங்கள், சூப்பராக இருக்கும். சரிங்களா, சரி நண்பர்களே, அப்புறம் இன்றைக்கி காமிச்சிருக்க பொருள்லாம் உங்களுக்கு வேணும்னா மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ண தெரியாமல் கால் பண்ணி கூட புக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே, வணக்கம்.